இன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏன் இப்படி நம்ம ஆண்ட்ராய்டு ஓஎஸை நம்ம விண்டோஸ் பிசியில் போடுறது. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி போட்டு பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸ் இதில் போட்டேன் பார்ட்டிஷனில் என் ஹார்ட் டிஸ்க் கரப்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ நீங்கள் பாருங்கள் என்ன ஆகுது. நான் கிளியர் காமிக்கிறேன். இப்படி வருது. இதோ இப்படி காமிக்குது, ரெக்கவரின்னு காமிக்குது. அதனால தான் இப்போ நம்ம வேறு இதில் எப்படி இது பண்ண பார்க்க போகிறோம். இப்போ பென்ட்ரைவ் தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 GB பென்ட்ரைவ் வேணும். சரி, இப்போது உங்கள் பென்ட்ரைவ் இதில் கனெக்ட் பண்ணிடுங்க. நான் இதில் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், நார்மல் ஓஎஸ் கிடையாது. மவுஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் வேறு ஒர்க்கிங் பிசியில் இதை பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே தான் கணக்குது, அப்படியே தப்பு. இப்போது லோட் ஆகுது. இப்போது சர்ச் டேப்பில் போயிட்டு இது கிளிக் பண்ணுங்கள், ப்ரைம் ஓஎஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். கிளிக் என்டர் கொடுங்க. ஏற்கனவே இதை இப்போது நீங்கள் இதை கீழே வந்தீங்கன்னா சோர்ஸ் ஃபோர்ஜ் இருக்கோ அதை கிளிக் பண்ணோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வைரஸ் தரும். செகண்ட் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க, இப்போது நியூ டேப் ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்தது ரூஃபர்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். இது உங்களுக்கு தெரியும், இது சாஃப்ட்வேர் உங்களுக்கு. அடுத்தது ஃபஸ்ட்டு லிங்காக கிளிக் பண்ணுங்கள். அது ப்ரைம் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 GB இருக்கும். அடுத்தது நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அது ப்ரைம் ஓஎஸ் ஆண்ட்ராய்டு 11ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடாதீங்க. கீழே வந்தீங்கன்னா 7 ஓல்டு மாடல் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா லேட்டஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு அதை கேமு ப்ரௌசர்லாம் வரவே இருக்காது. இப்போ இது வந்துடுச்சா? இப்போ கீழே போயிட்டு இது டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டேன் நான். எப்படி இருக்கும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு வாட்டி. இருங்க. அடுத்தது அது சில வெர்ஷன்லாம் கேட்கும். அதில் ஐஎஸ்ஓவா இல்லை .exe கேட்கும். நீங்கள் ஐஎஸ்ஓ சூஸ் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். நம்ம சிஸ்டம்ஸ் எல்லாம் x86 தான் யூஸ் பண்ணோம், அது கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு ரன் ஆக மாட்டேங்கிறது. ஆனால் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணால் இது இப்படி தான் காமிக்கும். இங்கே பாருங்கள், இதோ இப்படி தான் காமிக்கும். இப்போது இங்கே நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணால் இங்கே உங்கள் பென்ட்ரைவ் காமிக்கும். கீழே நீங்கள் இங்கே செலக்ட்டுன்னு கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ரைம் ஓஎஸ் ஐஎஸ் இருக்கும்ல, அதை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது ஸ்டாண்டர்ட் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன், இது மீடியெல்லாம் அதுவே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இது இதாகிடும், அவ்வளோதான். இப்போது நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
திஸ் பிசி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரைமோஎஸ் 2021 x86 64 bit நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க இதை ஷட்அவுன் நம்மளுக்கு இன்னும் தேவையில்லை. அதனால் இப்போது இதை பென்ட்ரைவை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வேறு சிஸ்டமில் போடணும். நம்ம இப்போ நம்ம ப்ளக்இன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு கீபோர்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா உங்கள் லேப்டாப் ஆன் பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு பூட் கீ பயோஸ் கீன்னு ஒன்று இருக்கும்ல, அதை ப்ரெஸ் பண்ணணும். என் லேப்டாப்க்கு பயோஸ் கீ பார்த்தீங்கன்னா F9, ஏன்னா இது ஹெச்பி காம்பேக்ட்னு போட்டிருக்கோம். ஆன் பண்ணிட்டேன். F9 இதை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துச்சு பூட் மேனேஜர். இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணுன்னா இதில் என்ன பண்ணணுன்னா நீங்கள் கனெக்ட் பண்ண ட்ரைவை செலக்ட் பண்ணணும். பென் ட்ரைவை எந்த சோனி ஸ்டோரேஜ் மீடியா அதை நான் கிளிக் பண்ணேன். இது போன பிறகு உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். நான் ஆண்ட்ராய்டு OS இன்ஸ்டால் பண்ணல. இப்போது எனக்கு நான் ஹார்ட் டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இதுவே உங்களுக்கு அதை பென்ட்ரைவே ரன் ஆகணும்னா நீங்கள் லைவ் சிடின்னு கொடுத்துக்கலாம். ரன் ப்ரைமோஎஸ் வித்தவுட் இன்ஸ்டாலேஷன் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். எந்த கொடுத்தா இதுவும் லினக்ஸ் மாதிரி தான், கோடை தான் அதுவே போட்டுக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு எதாவது லைவில் இன்ஸ்டால் பண்ணேன்னு சொல்லு. நான் அன்றைக்கி ஒரு வாட்டி தான் இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால நான் அதுலேயே இன்ஸ்டால் பண்ணேன். ஃபைல்ஸ் லாஸ்ட் ஆகுனா பரவாயில்ல, எனக்கு ஒன்றும். ஆல்சோ டு ஃபார்மேட் த பார்ட்டிஷன் கேட்கும், அதனால் அது ஃபைல்ஸில் இருக்க எதுவும் இல்லை. அதனால் நான் அப்படியே என்டர் கொடுக்குறேன். இப்போ இது ஃபார்மேட் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை 100% தாங்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணால் உங்களுக்கு இது மாதிரி காமிக்கும். Do you want to install bootloader? இதுக்கு முன்னாடி பற்றி தான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. EXT எதை ஃபைல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு பண்ணணும்னு கேட்கும். நீங்கள் EXT4 கொடுங்க. இப்போது இது கேட்கும், அதை என்டர் கொடுங்க. இல்லை எனக்கு சரி பரவாயில்ல. நீங்கள் உங்களுக்கு விண்டோஸ் அப்படியே வச்சுக்கோன்னா நீங்கள் எஸ் கொடுக்கலாம். நான் நோன் கொடுக்குறதுக்கு முன்னாடி எஸ் கொடுத்துட்டேன் தெரியாமல். சரி பரவாயில்ல. இப்போ இது 100 ஆக வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் எது பண்ணுறீங்க, ஏதாவது வீடியோ பார்த்து பண்ணுறீங்கன்னா அதை பார்த்துட்டே பண்ணாதீங்க. அதை வீடியோவை ஃபுல்லாக கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். இப்போது நீங்கள் அதை சிங்கிங் டு டிஸ்க்குன்னு காமிக்கும். ஸோ அதை வெயிட் பண்ணேன், அதுவும் கொஞ்ச நேரம் எடுத்துக்கும். அடுத்தது உங்களுக்கு ப்ரைமோஎஸ் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி காமிக்கும். நீங்கள் ரன் ப்ரைமோஎஸ் இல்லைனா ரீபூட் கொடுக்கலாம். நான் ரன் ப்ரைமோஎஸ் கொடுக்குறேன், ஓகேன்னு கொடுக்குறேன். இது திருப்பி ரீபூட் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா இதை லோகோ தான் உங்களுக்கு காமிக்கணும். நம்ம நிறைய ஓஎஸ் இருக்குது ஆண்ட்ராய்டு x86. ஃபீனிக்ஸ் OS, பிஸ் OS, அடுத்தது இது ஒரு ப்ரைமோஎஸ். நம்ம எதுக்கு ப்ரைமோஎஸ் சூஸ் பண்ணோன்னா, ஏன்னா இது இதுக்கு வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி ப்ரைம் புக்குன்னு ஒரு புக்கு இருக்குது, நோட்டு லேப்டாப் இருக்குது ப்ரைம் புக்குன்னு. அதனால தான் இதில் இது சப்போர்ட் நிறையா இருக்கும்னு சொல்லி நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் நிறைய நாளுக்கு இருக்கும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெல்கம் டு ப்ரைமோஎஸ்ன்னு காமிக்கும். ப்ரொசீட் கொடுங்க. என்டர்னு காமிக்கும். என்டர் ஓனர் நேம் காமிக்கும், யூசர் நேம். மவுஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். வாங்க நேம் எல்லாம் என்டர் பண்ணிடலாம்.
எனக்கு டைம் எது இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏதாவது சூஸ் பண்ணிப்பேன் டைமு. கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியா. ஏதோ ஒரு சிட்டி. நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இப்போ இது காமிக்கும் ஹாய் வெல்கம் டு PrimeOS செட்டிங் அப் யுவர் ஆப்ஸ்ன்னு காமிக்கும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் மேடு இது, அதனால் அப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்க லெட்ஸ் ஸ்டார்ட்னு காமிக்கும். இப்போ நம்ம PrimeOSக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் PrimeOS, இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு கூகுள் ப்ளேவும் குரோமும் இதோடய வருது. நாம் எப்படி இதில் கேம் டவுன்லோட் பண்ணுறது அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு எனக்கு ஒரு கேம் பேட் வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய வீடியோ வேணும்னா பாய்.